வணக்கம். நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த உங்கள் KTV பேக் டு ஸ்கூல். பட் உனக்கு அம்முச்சி ரொம்ப பிடிச்சிருக்கேன். நான் பார்த்ததுல நான் சொல்லல, அந்த ரீல்ஸ்ல ஒரு எபிசோட் ஒரு சீன் கூட நான் பார்த்ததே இல்லை. அதுல ஆக்சுவலி அக்கா தங்கச்சி இருப்பாங்களா, எனக்கு அந்த சீரியஸா தான் கூட எனக்கு தெரியாது இன்னும். அதுல ஒரு அம்மாச்சின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி போகும். அதுதான் பாத்துருக்கேன். எனக்கு டவுட் ஆகி நான் என்ன பண்ணிட்டேன், அவங்கள்ட்டே விட்டுருவோம். ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் போடணும்னு கேட்டதுனால நிறைய பேர் பேக் டு ஸ்கூல் பண்ணிட்டாங்க. சோ பேக் டு ஸ்கூல் பார்த்துட்டு அப்புறமா மூச்சு பார்ப்போம். இது கூட நல்லா இருக்கு. மூச்சு ஸ்பீடா சொல்லிடுவாங்க. அதேதான் அலுமினட்டிஸ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. மிஸ் ஆயிடும். ஆனா பக்கத்துல பார்த்து எழுதிட்டு இருப்போம். இல்ல நம்ம எழுதும் போது பக்கத்துல என்ன ஸ்பெல்லிங் கரெக்டா மேம் செக் பண்ணிட்டு இருப்போம். அது மாதிரிலாம் நடக்கும். நல்லா இருக்கும். அந்த விஷயம் நான் பார்த்திருக்கேன். பட் எனக்கு டக்குன்னு என்னமோ ஒரு ஹிண்டாவது எழுதிடுவேன்னா எனக்கு ஃபீல் ஆகாது. பட் பக்கத்துல பேபி லாஸ்ட் பெஞ்ச், அதனால நானும் வசமா மாட்டுவேன். அதுல இன்னொரு கம்பெனி என்னன்னா பெண்ணே இருக்காது. பெண் இருக்க காலேஜ்ல பண்ணுவாங்க. அப்படி பக்கத்துல உட்காந்து எப்படா இப்படின்னு பண்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே எழுதுற மாதிரியே பண்ணுவான். அது அந்த ரிட்டன் எந்த மாதிரி நம்ம பண்ணுவோமோ ஹேண்ட் மூவ்மெண்ட் அப்படி பண்ணுவாங்க. நான் வெளியில இருந்து பார்த்தா அவங்க பேனால எழுதுற மாதிரியே இருக்கும். அது ஒரு தனி டேலண்ட் தான். நீங்களாம் வேற நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவங்களுக்கு தான் வரும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து எப்படி உங்களுக்கு போர்டு தெரியும்? அடிக்க பண்ணோம். போர்டு எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கவங்க எழுதுனா போதும், அத பார்த்து எழுதிப்போம். அது ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எழுதி போட்டுருவாங்க. சின்ன வயசுல சொல்ல 4th 3rd எல்லாம் பாத்தீங்கன்னா மிஸ் போர்டுல எழுதி போட்டுருவாங்க. இங்கிலீஷ் மிஸ் எழுதிட்டு என்னன்னா சீக்கிரம் எழுதணும். அது மெயினா மேக்ஸ் எழுதி போட்டு அழைச்சிருவாங்க. பேப்பரா விட்டு வச்சு வீட்டுல போய் எங்க அப்பா அடி வாங்குவேன். அதனால நோட்டு கரெக்ஷனுக்கு வைக்க சொல்லுவாங்கல்ல. அப்ப எல்லாம் முடிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம பேப்பர் மட்டும் எம்டியா இருக்கும். அப்ப தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் மிஸ் அடிப்பாங்கன்னு தெரியாது. போய் வச்ச மிஸ் திருத்தினா 2 லைன் தான் எழுதிருப்பேன் அந்த லெசனுக்கு. இதெல்லாம் பேப்பர் இருக்கும். அந்த லெசன் 2 போட்டு எழுதி வச்சிருப்பேன். வெக்கமா இல்ல இது பாத்துட்டு எனக்கு அந்த ஆடி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுல போய் நல்லா படிக்கிற பொண்ணு நோட்டை வாங்கிட்டு போய் வீட்டுல உட்காந்து பார்த்து எழுதிட்டு வருவேன். எழுதிட்டு வந்து நான் காட்டணும் உங்களுக்கு. ஐயோ கடவுளே, அதே வேற சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு மெமரிஸ் தாங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். அது இப்ப உங்களுக்கு வருதா? நீங்க எதுவும் ஒண்ணுமே பண்ணலன்றதுல உங்களுக்கு ஒண்ணு வரல. எனக்கு இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு ஒரு எபிசோட் தான் பார்த்தேன். எனக்கு அப்படியே நான் 4th 3rd போயிட்டேன். இதெல்லாம் ஒரு 10th 9th 10th பண்ணுவாங்க. 4th 3rdலயே எவ்வளவு பயப்படுவாங்க மிஸ்ஸுக்கு. உடனே எழுதுவாங்க பசங்க. எனக்கு ஆக்சுவலா எனக்கு பயம். நான் அப்படி வளர்ந்துட்டாங்க. எங்க வீட்டுல அப்படி வளர்த்திட்டாங்க. தப்பு பண்ணாங்க, பயத்தை காட்டாம விட்டுட்டாங்க. அதான் பெரிய தப்பு. அதுக்கு என்ன பண்றது? நீ எங்க ரெடி ஆகுற? ஆனா நல்ல ஒரு எபிசோட்லயே எனக்கு ரொம்ப நிறைய கலெக்ட் ஆச்சு. ஐ திங்க் அவங்க ஸ்டார்டிங் டைம்ங்கறதுனால அந்த வாய்ஸ் சரியா எடுக்கலையா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இதுல வந்தவங்க படிக்கிறதுக்கு கூப்பிடும் போது கை தூக்குறாங்களே. நான் 6th படிக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க சோசியல் மிஸ் இருப்பாங்க. அவங்க என்னன்னா வரிசையா படிச்சுட்டு வர சொல்லுவாங்க. கரெக்டா எப்படின்னா லாஸ்ட் பெஞ்ச்ல, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மிஸ் இல்ல எப்படி லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறதுனா மக்கள் கேஸ் தெரியும். அப்ப நான் 6thல ரெப்பா இருந்தேன். அதனால ஃபர்ஸ்ட்ல உட்கார்ந்து இருந்தேன். ஓகேவா, சரி லாஸ்ட்ல இருந்தானே வராங்கன்ட்டு நான் கவனிக்கல. எந்த லைன் படிக்கிறாங்க என்ன ஒண்ணு கவனிக்கல. நீ பட்டுக்கு ஒரு லைன் எடுத்து படிச்சிட்டியா? படிச்சுட்டு நான் சொல்றது கேளுங்க. டெய்லி ஒவ்வொரு லெசன் பண்ணும் போது படிச்சுட்டு வருவாங்க. கரெக்டா இங்க நான் உட்காந்துருக்கேன்னா அந்த ரோ இருக்குல்ல, அதுல லாஸ்ட் கேர்ள் வரும்போதே பார்த்தா அதுல நம்மளுக்கு முன்னாடி 3 பேர் இருப்பாங்க. அந்த ரோ முடிச்சா இந்த ரோ தான். நான் அப்பயே ஏஞ்சி மேம் ரெஸ்ட் ரூம் மேம்ட்டு போயிடுவேன். அவங்களும் ஒரு வாரமா நோட் பண்ணிருப்பாங்க போல. என்ன ஆச்சுன்னா ஒரு சொல்லுங்க போயிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. படிக்க சொன்னா அந்த பொண்ணு போயிடுது. அந்த பொண்ணு படிக்க பயம் போல, அதனால படிக்க சொன்னா ஏஞ்சி போயிடுது ரெஸ்ட் ரூம் போறேன்னு. நானும் போயிட்டு பெல் அடிச்சு முடிச்சுதான் வர. அங்க போயிருப்பாங்க இருக்கிறத பார்த்து
எனக்கு பயம் ஆக்சுவலி அந்த டைம்ல எல்லாம் படிக்கிறதுக்கு, எங்க தப்பா படிச்சிருவோமோ சிரிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம். போயிட்டு நான் வரேன், அந்த மேம் போவாம நின்னு நீ படி, இந்த பேராகிராஃப் படிச்சு காட்டுன்னு. படிச்சு காட்டுனீங்களா இல்லையா? படிச்ச மாட்டான்னு சொன்னா, அப்பதான் திட்டினாங்க. தப்போ கரெக்டோ படிச்சாதான் தெரியும், இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு நின்னா எப்பதான் கத்துப்பேன். நல்ல மிஸ் ஆக்சுவலி உண்மையை பார்த்தா. எனக்கு அந்த இன்சிடென்ட்லாம் பாருங்க, எனக்கு அப்படியே சிரிப்பு தான் வருது. இவ்வளவு பண்ணிருக்கோம் நம்ம ஸ்கூல் டேஸ்லன்னு பாப்போன்னு என்னன்னாலும் வருதுன்னு ஞாபகம். விஷயங்கள் வெளில வரும் போல இருக்கே. எனக்கு ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு மெமரிஸா இருக்கு. இப்ப யாரும் எனக்கு கேட்க மாட்டாங்களான்னு சொன்னா கூட அதனால எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட வேண்டியது. ஜாலியா இருக்கு. ஓ நம்ம ஸ்கூல் டேஸ்ல இவ்வளவு பண்ணிருக்கோம், நம்மளுக்கு பெருமைப்படுற மாதிரி பெருமைப்படுறதுன்னு இல்லப்பா, எப்படி சொல்றது, உங்களுக்கு அந்த ஒரு ஜாலியா இருக்குல்ல. இப்ப எனக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லும் போது எங்க அந்த மிஸ் ஞாபகம், என் கிளாஸ்மேட் ஞாபகம், அவங்களதெல்லாம் ஒரு ஃபேஸ் வருது. அது வந்து எனக்கு ஜாலியா இருக்கு ரீகலெக்ட் பண்ற. அந்த இடத்துல போய் நான் திரும்பி டைம் டிராவல் பண்ணி அந்த இடம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னா ஜாலியா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவங்க பேசுறது பண்றதுமே அந்த சைல்டிஷா பேசுற மாதிரி தான் பண்றாங்க, அந்த கேரக்டர் எடுத்த மாதிரி. சும்மா சில ஸ்கூல் பசங்க சொல்லிட்டு அப்படியே கெத்தா பேசுறது, அதெல்லாம் கரெக்டா என்னமோ அந்த நம்ம எப்படி பண்ணிருப்போமோ அதே மாதிரி பண்றாங்க. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் அலுமினாட்டியோட இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? ஓகே, 2வது எபிசோட்ல மீண்டும் சந்திப்போமா?